இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் போடணுன்னு நான் எண்ணெயில் போட்டு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெயில் கடுகு, சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டேன். இதை போட்டு என்ன பண்ண போகிறோம், நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர மாதிரி அப்படியே வதக்கணும். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரும். என்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டேன். இப்போ இது கூட பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இந்த பூண்டு போடுங்க. பூண்டு போட்டால் இன்னும் வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. வதக்கின பிறகு இந்த மசாலா ஐட்டம் போடலாம். வாழைக்காய் மேலேயே போடாதீங்க, ஒன்று சேராது. நம்ம எண்ணெயிலே போடும்போது என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு நம்ம கிளறும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதை போட்டு நம்ம மசாலாலாம் போட்டோம். சரியா, மசாலா போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நான் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கறி மசாலா நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு அரை ஸ்பூன் அப்படியே போட்டுட்டு எண்ணெயில் இப்படி வதக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வாழைக்காய்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலே தான் வதக்குனேன். எண்ணெயிலே வதக்கிட்டு அதே சிம்மில் வச்சு நீங்கள் வேக விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நான் உப்புலாம் போட்டேன், எனக்கு கரெக்டாகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை சிம்மில் வச்சுட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டு கடைசி லுக் ஃபைனல் லிஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன குழம்பு வச்சுருக்கேன்னா, சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார், சாதம் ஆல்ரெடி வடிச்சு வச்சிட்டேன். இப்போ தொட்டுக்க வாழைக்காய். ஓகேங்களா, கடைசி ஃபைனல் லுக் காட்டுறேன். அதுதான் மக்களே, காய் வெந்துடுச்சு. என்னோடய ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு ஏற்ற ஷைடிஷு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். லவ் யூ ஆல்.